Hello, I am Dr. Paulus D. Prakash, MS General Surgeon. I welcome all of you. ஆண்களுக்கு நீர்ப்பைக்கு கீழ் prostate என்ற gland அங்கே இருக்கும். பின்னால் இங்கு பார்த்தால் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம் அந்த பகுதியில் சோரிட்டி ஈரல் ஸ்பிளீன் இருக்கும். ஸ்பிளிக் ஃப்ளெக்சர் என்ற மலக்குடல் இருக்கும். பின் பகுதியில் முதுகு பகுதியில் லெஃப்ட் கிட்னி அங்கு இருக்கும். கணையத்தின் பாடி அதன் முக்கியமான டெயில் என்ற பகுதி அங்கு இருக்கும். வால் பகுதி அங்கு இருக்கும். அண்ட் டிசெண்டிங் கோலன் இருக்கும். இடது கிட்னி, தென் டிசெண்டிங் கோலன் பிகம் சிக்மாய்ட் கோலன் அவ்வாறு மாறுகிறது. இவைகள் தான் 9 பகுதிகள். ஆகவே இன்று இந்த எபிகாஸ்டிக் ரீஜன், ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் அண்ட் அம்பிளிக்கல் ரீஜன், இந்த 3 ரீஜன் ஜெனரல் சர்ஜன் பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த காலகட்டங்களில் வயிற்றின் பல பல உறுப்புகளுக்கு பல சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து விட்டார்கள். கிட்னிக்கு டிஎம் நெஃப்ராலஜிஸ்ட், எம்சிஹெச் நெஃப்ராலஜி, அண்ட் குடலுக்கு டிஎம் என்ற அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி குடல் பகுதிக்கு, எம்சிஹெச் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, தென் கிட்னிக்கு எம்சிஹெச் டிஎம் அவ்வாறு வந்திருக்கிறார்கள். அண்ட் பிரசவ பகுதிக்கு பலவிதமான ஸ்பெஷலிஸ்ட் வந்து மக்களை காப்பாற்றுகிறார்கள். ஆகவே இந்த வயிற்று பகுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்று நான் சொல்கிறேன். கடைசியில் இந்த லிவர் என்பது 1.5 கிலோ இருக்கிறது. அந்த லிவர் மிக மிக முக்கியமான மெட்டபாலிக் ஆர்கன் ஆஃப் த பாடி. அந்த லிவர் நாம் உண்ணும் சாப்பாட்டு பொருள். அது இறப்பையில் கொஞ்சம் செமித்து சிறுகுடலில் நன்றாக செமித்த பின் அது போர்ட்டல் சர்க்குலேஷன், இந்த போர்ட்டல் சர்க்குலேஷன் மூலம் அது லிவருக்கு சென்று லிவர் அங்கு ஸ்டோர் பண்ணி அது எனர்ஜியை உண்டாக்குகிறது. எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கிளைக்கோஜன் அவ்வாறு ஸ்டோர் பண்ணுகிறது, கொலஸ்ட்ராலையும் ஸ்டோர் பண்ணுகிறது, பைல் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. இந்த பித்தப்பையில் அது ஸ்டோர் பண்ணி செரிமான சமயத்தில் மட்டும் அந்த பித்தப்பை வேலை செய்து அந்த லிபிட் டைஜஷனுக்கு அதிகம் உதவுகிறது. அதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த மருத்துவ அறிவை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம்.